கதையோட ஓப்பனிங்ல ஒரு பெரிய ட்ரங்க் போட்டிய ஒருத்தன் கைத்தால எடுத்து மாங்குன்னு கட்டிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க பொருள் எல்லாம் ஒரு பெரிய துணியை விரிச்சு அதுல போட்டு அதையும் மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. பைரோ ஹேஸ்டிங்ஸும் இப்ப நிறைய கேஸ் பிடிச்சி இப்ப பெரிய பிரபலம் ஆயிட்டாங்க. ஹேஸ்டிங்ஸ் பேப்பர்ல இருக்க எல்லா சம்பவத்தையும் பைரோவுக்கு படிச்சு காட்டிட்டு இருக்காரு. புருஷன் தலையில கேஸ் சிலிண்டர் போட்ட மனைவி, கை தவறி போட்டதாக மனைவி வாக்குமூலம். பல்கேரியா பேங்கில் கிளர்க் செய்த மிகப்பெரிய கொள்ளை. டைபிஸ் எண்ணா இளம் பெண் 21 வயது பெண்ணை காணவில்லை. இதுல ஏதாவது ஒரு கேஸ் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாமே அப்படின்னு ஹேஸ்டிங்ஸ் ஐடியா கொடுக்க பைரோக்கு இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதாவது நேஷனல் இம்பார்ட்டன்ஸான கேஸ் எல்லாம் இருந்தா எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கோட் பாக்கெட்ல கிரீஸ் வந்துருச்சு, அதை கிளீன் பண்ணணும். மீச ஒரு இன்ச்சு ஜாஸ்தி வளர்ந்துருச்சு, அதை ட்ரிம் பண்ணணும். இப்படி அவங்க ரெண்டு பேரும் வெட்டியா பேசிட்டு இருக்கும் போதே மிஸ் டோடுன்னு ஒரு லேடி உங்களை பார்க்க வந்திருக்கிறதா அவங்க செக்ரட்டரி வந்து சொல்றா. என்ன விஷயம்னு கேளு, ஏதாவது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கேஸ் தான் சொல்லு, அது மாதிரி கேஸ் இருந்தால் மட்டும் தான் நான் எடுப்பேன், மத்ததெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், தெரியாதா உனக்கு? எனக்கு இந்த சிவில் கேஸ் எல்லாம் எனக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது மேன் அப்படின்னு ரொம்ப பந்தாவா பைரோ பேசிட்டு இருந்தாரு. நான் வேணா நீங்க பிஸியா இருக்கீங்களா, அவங்களை வெளியே அனுப்பிடுவா? இல்ல நம்மளை தேடி வந்துட்டாங்களா, அவங்களை ஹர்ட் பண்ணாதே, உள்ள அனுப்பு அப்படின்னாரு. அது நானே அவங்களுக்கு பக்குவமா சொல்லி அனுப்புறேன், நீ ரொம்ப பயங்கரமா பேசுவ, அவர் உள்ள அனுப்பு அப்படின்னாரு. மிஸ் டோட் பாக்கிறதுக்கு நம்ம கோவை சரலா மாதிரி தள்ள ஒரு தொப்பி கையில ஒரு கோடையோட உள்ள வந்தாங்க. ஓ நீங்க தான் பைரோவா, நான் உங்களை வேற மாதிரியே கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். இந்த பேப்பர்காரங்க நீங்க பெரிய பிரில்லியன்ட் போடுறானுங்களே, அதெல்லாம் நீங்க கொடுக்கறதா இல்ல காசு கொடுத்து போட சொல்றீங்களா? வர இந்த பேப்பர்காரங்க கண்டதெல்லாம் எழுதுறானுங்களா, எதை நம்புறது எதை விடுறதுனே தெரியல, நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பாத்துங்க அப்படின்னு வந்தோடனே ஒரு பிட்ட போட்டா. இதை கேட்டோன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு, இருந்தாலும் வெளியில காட்டிக்கல. பரவாயில்ல மேடம், நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு ஹேஸ்டிங்ஸ் சொன்னான். என் வீட்டு சமையல்காரிய 2 நாளா காணோம், அவளை கடைசியா நான் புதன்கிழமை தான் பார்த்தேன், நீங்க தான் எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும். மேடம் நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அப்படின்னாரு பைரோ. ஆமா இருந்துட்டு போ, அதனாலதான் உங்கள்கிட்ட தேடி வந்தேன் அப்படின்னா அவ. இந்த மாதிரி டொமஸ்டிக் கேஸ்ல நான் ஹேண்டில் பண்ணவே மாட்டேன், நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பைரோ கத்துனாரு. ஓ நீங்க ராணி மூக்குத்தி முத்து காணாமனா தேடி தருவீங்க, என் வீட்டு சமையல்காரி காணும்னா தேடி தர மாட்டீங்க. சமையல்காரி கிடைக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க ஒரு வாட்டி தேடி பாருங்க, அதுல இருக்க கஷ்டம் நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு முத்து போனா கூட சம்பாதிக்க முடியும், ஒரு நல்ல சமையல்காரன் கிடப்பானா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு வேகமா பேச ஆரம்பிச்சா. மேடம் உங்களுக்கு வேதனை தெரியுது அப்படியே அந்த பெல்ட்டி அடிச்சாரு பைரோ. நீங்க சொல்றது தான் கரெக்ட், நான் சொல்றது தப்பு, சாப்பாடு தான் முக்கியம், பசிக்கும்ல அப்படின்னாரு பைரோ. பைரோ மனசை தேர்த்திக்கிட்டு, இந்த மாதிரி கேஸ்ல ஹேண்டில் பண்ணதே இல்ல, இது எனக்கு ஒரு புது அனுபவமா கூட இருக்கணும், இது ஒரு புதுமையான கேஸ் கூட, ஏன் இதை நம்ம எடுக்க கூடாது, எடுத்தா என்ன தப்பு, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாரு பைரோ. இது கூட ஒரு விதத்துல நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான், நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நீங்க முன்னாடியே போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு அவங்க கார்லயே ஏறி கிளம்பினாரு பைரோ. கார்ல அப்படியே போயிட்டு இருக்க பைரோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த விலை மதிப்பு இல்லாத அந்த முத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. அவ முழிக்க, அதாமா அவங்க வேலைக்காரியை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாரு. எங்க வீட்டுல மொத்தம் 2 வேளாளுங்க, ஒருத்தங்க வீட்டு வேலை செய்யறது, ஒருத்தர் சமையல்காரி. சமையல்காரி பேரு எலிசா டன், அவ 10 வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இப்ப அவ்வளவுதான் காணும். புதன்கிழமை அவளோட வீக் ஆஃப், அதனால இன்னைக்கு லீவ் போட்டு காலைல ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பக்கத்துல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் செக் பண்ணீங்களா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்குன்னு செக் பண்ணீங்களா அப்படின்னு பைரோ கேட்டாரு. நான் கூட அதான் சார் நினைச்சேன், ஆனா அடுத்த நாள் அந்த லக்கேஜ் எடுக்க ஒரு ஆள் அனுப்புனா, எதுக்கு அது மாதிரி செய்யணும், நீங்க ஏதாவது அவங்கள்ட்ட சண்டை போட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு பைரோ. நான்லாம் சண்டை போடல, நான்லாம் ரொம்ப அமைதியான கேரக்டர் அப்படின்னா அவ. இப்ப வீடு வந்தால 2 பேரும் காரை விட்டு கீழே இறங்கினாங்க. அப்ப ஹேஸ்டிங்ஸை தனியா கூப்பிட்டாரு பைரோ. ஏய் தம்பி, இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணேன்னு இன்ஸ்பெக்டர் மட்டும் சொல்லாதடா, என் மானமே போயிடும் அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு உள்ள போனாரு. உள்ள போய் வீட்டு வேலை செய்யற அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கையை பிடிச்சி சேர்ல உட்கார வச்சுட்டு, உன்னை பார்த்தா புத்திசாலி பொண்ணு மாதிரி தெரியுது, உன் முகத்துல அப்படியே புத்திசாலித்தனம் தாண்டவம் ஆடுது, அப்படியே சரஸ்வதி கலை, நீ சொல்றத வச்சுதாமா இந்த கேஸே நான் முடிக்க போறேன், நீ இருக்கல நான் கவலையே போட போறதில்ல அப்படின்னு பைரோ அவளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணான். நீ தான் புத்திசாலி பொண்ணாச்சே, அவ ஏன் காணா போனா, நீயே ஒரு காரணத்தை சொல்லு பாப்போம் அப்படின்னாரு. சார் நல்லா சமைக்கிறவங்க எல்லாரையும் ஒயிட் ஸ்லேவர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்களாம், அவங்க கடத்திட்டு போய் அவங்க வீட்டுல அடிமையா வச்சுப்பாங்களாம். இந்த விஷயம் எனக்கு தெரியாதம்மா, பேப்பர்ல கூட வரலையே, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு பைரோ ரொம்ப அதிர்ச்சியா கேட்டாரு. அவங்க நல்லா சமைப்பாங்க, அதனால இந்த ஒயிட் ஸ்லேவர்ஸ் தான் அவளை கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுமா, கடத்திட்டு போயிட்டாங்கன்னா எதுக்குமா பொட்டி எடுக்க ஆள் அனுப்பணும்? ஆமா இல்ல, எனக்கு அது தெரியவே இல்லை பாருங்களேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னா. வந்தவங்க யாரு, அவங்க பேர் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவன் அந்த கேரியர் காரன், அவன் பேர் கார்ட்டர். பேக் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் பேக் பண்ணல, ஏற்கனவே பேக் பண்ணி தான் இருந்தது, அழகா கைத்துல கட்டி வச்சிருந்தாங்களே. ஓ அப்பனா புதன்கிழமை போகும்போதே திருப்பி வரமாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணி தான் வெளியே போயிருக்கா போல இருக்க. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நீ கடைசியா ஒன்னு சொல்லணும், லாஸ்டா நீ அவள்கிட்ட என்ன பேசின, அவ என்ன சொன்னா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டாரு பைரோ. சார் நான் எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுப்பேன், எதையும் மறக்க மாட்டேன். டேபிள்ல இருக்க மிஞ்சி போன பழத்தை அடுத்த நாள் ஜூஸ் போட்டு மேடத்துக்கு கொடுக்க சொன்னா, சோத்துக்கு தண்ணியை ஊத சொன்னா, பழத்தை தூக்கி குப்பையில போட சொன்னா, இப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் அவ சொன்னா. சூப்பர்மா, நல்ல விஷயம், நிறைய விஷயம் எனக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. இங்க இருந்து இவங்க பேசுனது எல்லாத்தையும் அவங்க முதலாளியமா அப்படியே ஒட்டி கேட்டு இருந்தாங்க. வேற யாராவது
யாராவது உங்க வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிம்சன் ஒரு ஆள் வாடகைக்கு இருக்கான், அவன் பக்கத்துல இருக்க பெல்கியா பேங்க்ல தான் ஒர்க் பண்றான், அவன் 6 மணிக்கு தான் வருவான், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த ஆளும் 6 மணிக்கு தான் வருவாரு, ஏன் புருஷனும் 6 மணிக்கு தான் வருவாரு, உட்காந்து பார்த்து பேசிட்டு போயிடுங்களேன் அப்படின்னா ஓகேன்னு பக்கத்துல இருக்க பார்க்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்து பார்க்க வந்தாங்க பைரோவும் ஆஸ்டிங்ஸும். ஈவினிங் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் மீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு சிம்சனை பார்க்க போறதுக்கு உத்தரவு வாங்கிட்டாங்க. மாடியில் இருக்க சிம்சனை பைரோவும் ஆஸ்டிங்ஸும் மீட் பண்ணாங்க. மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினும் தெரியாதுன்னு தான் சொன்னான். பைரோ அவன் முகத்தை கிட்ட போயிட்டு, இந்த இடத்துல இந்த வயசு பசங்க மதியானத்துல என்ன பண்ணுவாங்க, ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கும் அவன் தெரியாதுன்னு தான் சொன்னான். ஏதாவது நாடகம் போடுவாங்களா, இல்ல நாடகம் பார்ப்பாங்களா, இல்ல மூவிக்கு போவாங்களா, இல்ல லவ் பண்ணுவாங்களா, ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு அவர்கிட்ட கேட்கறதுக்கு அதுக்கும் தெரியாதுன்னு தான் சொன்னான். மூக்கு முட்டிக்கிற அளவு கிட்ட போயிட்டு, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு பைரோ அங்கிருந்து கிளம்புனார். அடுத்த நாள் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன பார்த்தா அவன் பிச்சைக்கார மாதிரி தெரியுதா அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. ஹாஸ்டிங்ஸ் அந்த லெட்டர் வாங்கி படிச்சான். ஒரு வேலைக்காரியை காணும் செலவு பண்றதுலாம் மிகப்பெரிய முட்டாள்தனம், உங்களோட சர்வீஸ் இனிமே எங்களுக்கு தேவையில்லை, இதுவும் 100 ரூபாய் காசோலை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருந்தது. ஒரு காசோலையும் இருந்தது. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த கேஸுக்குள்ள என்ன உள்ள இழுத்து விட்டு 100 ரூபாய் பணத்தை அனுப்புவான், அவனை நான் என்ன பண்றேன் பாரு ஆச் பூச்சுன்னு கத்திட்டு இருந்தாரு பைரோ. அவன் இந்த கேஸை விட்டு என்ன தூக்குறது, இந்த கேஸை நான் பார்த்து நான் கண்டுபிடிக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு. எலிசா உடனடியாக இந்த அட்ரஸை தொடர்பு கொள்ளும், உங்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும்னு ஒரு மெசேஜை பேப்பர் எல்லாத்தையும் போட சொன்னாரு. ஆஸ்டிங்ஸ் என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கிராமத்துக்கு போனோம், எங்க அத்தை பொண்ணை பார்க்கணுன்ற மாதிரி ஏதோ சொன்னா. எனக்கு உங்க அத்தை பொண்ணு வேணா இது வேணா, நீ இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பைரோ லண்டனுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆஸ்டிங்ஸுக்கு இந்த கேஸ்ல பெருசா உடன்பாடு இல்ல, அதனாலதான் அவன் இங்கே கிளம்பத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். லண்டனை அந்த பெல்கிரியா பேங்க் மேனேஜரை பார்த்து பேசிட்டு இருக்காரு பைரோ. சிம்சன் புதன்கிழமெல்லாம் வந்தா, வியாழக்கிழமை தான் உடம்பு சரியில்லைன்னு வரல. லீவ் போட்ட அன்னைக்கு தான் செக்யூரிட்டிஸ் 90,000 பவுண்ட்ஸ் பணத்தை காணும். அந்த டேவிஸ்னு ஒரு ஆள் தான் இதை தூக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டான், அவனை தான் இப்ப போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு அப்படியே படிக்கட்டுல இறங்கி வந்திருந்தாரு. அதே பேங்க்ல இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஜாப் சிம்சனை விசாரிச்சுட்டு இருந்தாரு. நானும் டேவிஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், அவ்வளவுதான், எனக்கு இதுக்கு இந்த விஷயமும் கிடையாது, நான் வியாழக்கிழமை வரல. தம்பி நீ வியாழக்கிழமை வரலன்னு எங்களுக்கு தெரியுது, ஆனா புதன்கிழமை காணா போனதை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சிட்டு இருக்கானதா உண்மை. சோ நீ அன்னைக்கு அங்க இருந்திருக்க. பேசிட்டு இருக்கும் போது சிம்சன் பைரோவை பாத்துறான். இந்த ஆள் நேத்து வேலைக்காரிய காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தானே அப்படின்னு பைரோவை இன்ஸ்பெக்டர் ஜாப் கிட்ட போட்டு கொடுத்துறான். பைரோவும் இன்ஸ்பெக்டர் ஜாபை பார்த்தோன்னே அப்படியே பம்பி அந்த பக்கம் போய் நின்னுக்கிட்டாரு. ஜாப் பின்னாடி போயிட்டு, சர்வால் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸான ஒரு கேஸ், அதை விசாரிக்கிறது இங்க வந்திருக்கேன், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பைரோ மழுப்புனா. நான் ஏதோ கேள்விப்பட்டேன், நீ ஏதோ டொமஸ்டிக் கேஸ், இந்த மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் பாக்குறியாமே, என்கிட்ட சொன்னாங்க, நீ அவ்வளவு தூரம் தாழ்ந்து போக மாட்ட, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கேஸ் தான் நீ பாப்ப, கவர்மெண்ட் கேஸ் தான் பாப்ப, ராணி மூக்குத்தி காணம் தான் நீ பாப்பேன்னு சொல்லிட்டேன். ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் தான், நான் அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன், இங்க சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தப்பிச்சாரு. எலிசா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராதால பைரோ ரொம்ப விரக்தியா உட்கார்ந்து இருந்தாரு. 2 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் எலிசா டென்ட் இருந்து லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் பின்னாடி அட்ரஸ பார்த்துட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு இடம், வீடு எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி இடத்துல அவ இருந்தா. போகும்போதே சொன்னாரு, இது வேணா குக்ல ஆரம்பிச்ச கேஸா இருக்கலாம், ஆனா இது முடியறது வேற எங்கேயா தான் போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பைரோ சொன்னாரு. அப்படியே அட்ரஸை கண்டுபிடிச்சு எலிசாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம், உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உங்க முதலாளியமா ரொம்ப வருத்தப்பட்டதா சொல்ல சொன்னாங்க உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னாரு பைரோ. நான் தான் லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தேனே, நான் இனிமே வரமாட்டேன், எனக்கு சொத்து வந்துருச்சு, இனிமே உங்க வேலை தேவையில்லைன்னு குருச்சட்னு ஒரு ஆள்கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்புறேனே அப்படின்னா அப்புறம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. புதன்கிழமை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட் நான் வந்துகிட்டு இருந்தேன். அப்ப குருச்சட்னு ஒருத்தன் என்னை வழிமறிச்சு என்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தான். அந்த லெட்டர்ல ஆஸ்திரேலியா இருக்க என் பாட்டியோட ஃப்ரெண்டோட சொத்தெல்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு இருந்தது. அந்த லெட்டரை எடுத்து வந்தவன் பேர் தான் குரச்சட். அவன் ஒரு லாயர். அவன் உங்களுக்கு இந்த சொத்து இந்த பணம் எல்லாம் வேணும்னா அவன் ஒரு கண்டிஷன் போட்டான். உங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி டொமஸ்டிக் வேலை எல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் எனக்கு சொத்து கிடைக்காதா, இந்த பணம் கிடைக்காதான்னு கேட்டேன். கிடைக்கும், அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குன்னா. நான் உங்களை சந்திப்பதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த வேலையை நீங்க விட்டுட்டீங்க. இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்காக நான் பண்ண போறேன். நான் உங்களை பார்க்கும் போது நீங்க குக்கு இல்ல, நான் அதை பார்க்கல, இது மாதிரி நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்ல அப்படின்னு அவன் ஒரு ஐடியா கொடுத்தான் எனக்கு. நாளைக்கு மதியானம் நீங்க அந்த இடத்துல பொசிஷன் எடுத்தீங்கன்னா தான் இந்த உயில் செல்லும், அதனால இன்னைக்கு நைட்டே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு எனக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்கி அனுப்பி விட்டான். உங்களோட ட்ரங்க் போட்டி உங்களுக்கு வந்துருச்சா? நான் குரச்சன்ட்ட கேட்டேன். அந்த லேடி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே, பொறாம பிடிச்ச லேடி. நான் இவ்வளவு சொத்து வந்துருச்சுல, அதனால இந்த ட்ரங்க் போட்டியை தரமாட்டாளாம். கவலைப்படாதீங்க மேடம், நான் போய் மேடம்கிட்ட பேசி அந்த ட்ரங்க் போட்டியை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு பைரோவும் ஆஸ்டிங்ஸும் அங்க இருந்து கிளம்புனாங்க. ஸ்டேஷன்ல நின்னுகிட்டு ஜாப்புக்கு ஒரு போனை போடுறாரு. ஆனா ஜாப் ஸ்டேஷன்ல இல்ல, வேற யார்கிட்ட கத்திட்டு இருக்காரு. நீங்க தேட வேண்டியது டேவிஸ் இல்ல, சிம்சன் சிம்சன் அப்படின்னு கத்துறாரு. சிம்சனை பிடிச்சாதான் உங்களுக்கு இந்த கேஸ் முடியும், இமிடியேட்டா அவர் எழுப்பி சொல்லு அப்படின்னு கத்துறாரு. அப்ப ட்ரெயின் வந்ததால கையை பிடிச்சி இழுத்துட்டு ட்ரெயின்ல ஏறாங்க. ட்ரெயின்ல போகும்போது தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு பைரோ. அந்த சிம்சன் ஒருத்தனை மாடியில மீட் பண்ண ஞாபகம் இருக்கா?
அப்படின்னு கேட்டாரு. அவன் முகத்துக்கிட்ட போயிட்டு நீ தியேட்டருக்கு போவியா நாடகம் போடுவியெல்லாம் கேட்டேன். அந்த வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஏன் இதை சொன்னேன் நீ நினைக்கிற? எப்பவும் தேவையான வார்த்தையை விட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு மறுபடியும் பந்தா பண்ண ஆரம்பிச்சாரு. அவன் முகத்துல தாடை கிட்ட கம்மு ஒட்டினது இருக்குது. ரீசெண்டா அவன் ஒட்டு தாடி ஒட்டினதுக்கு உண்டான தடையா இங்க இருந்தது. அதனாலதான் அவன் முகத்துக்கிட்ட போய் பேசினேன். சோ அந்த ஆஸ்திரேலியாக்கார மாதிரி நடிச்சது சிம்சனா? அதுக்கு பைரோ சிரிச்சாரு. பைரோ அந்த வீட்டுக்கு போனாங்க. அங்க ஃபுல்லா போலீஸ் இருந்தது. அதுக்குள்ள அந்த கோவை சார்லாம் கத்த ஆரம்பிச்சிடறா. உன்னை யாரா இங்க வர சொன்னா? உனக்கு தான் நான் ஃபுல்லா காசு கொடுத்துட்டேன்ல. இவ்வளவு காசு கொடுத்து நீ மறுபடியும் இந்த கேஸுக்குள்ள உள்ள விட்டு போலீஸ்காரனை வீட்டுக்கு வர வச்சிருக்க. உனக்கு வெக்கம் மாடும் சூடு இருந்தா என் வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு பைரோவை கத்த ஆரம்பிச்சா. எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் ஜாப் கேட்டாரு. ஏன் பைரோ உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ சொன்ன மாதிரி சிம்சன் ஒரு பேங்க் எம்ப்ளாய் தான். அவன் மேல எந்த கேஸும் இல்ல. அவன் ஊருக்கு தான் போயிருக்கான். என்ன அசிங்கப்படுத்தாம தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஜாப் கதவை சாத்திட்டாரு. பைரோ பின்வாசலுக்கு போயிட்டு அந்த வேலைக்காரர்கிட்ட பேசினாரு. அன்னைக்கு அந்த பொட்டி எடுக்க வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது கயிறு கட்டியிருந்தது தானே சொன்னீங்க? ஆமா, கயிறு ஃபுல்லா கட்டிருந்தது. 3 பேர் எடுக்க வந்தாங்க. அது அவ்வளவு வெயிட்டா இருந்தது அப்படின்னு அவ சொன்னான். அதுல ஏதாவது எழுதி இருந்ததான்னு கேட்டாரு பைரோ. ஆமா, அதுல மிஸ் எலிசா டிக்னம் ஸ்டேஷன் அப்படின்னு எழுதி இருந்தது. சூப்பர் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து பைரோ கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனாரு. சிம்சன் எதுக்கு இது மாதிரி வேஷம் போடணும்? எதுக்கு எலிசாவுக்கு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் தரணும்? அவளுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்துருப்பான்னு நினைக்கல. அது ஏதாவது லீஸ்ல எடுத்திருப்பான். அது 6 மாசத்துல எக்ஸ்பைரி ஆக போகுது. வேணா பாரு. அப்ப அவனுக்கு என்னதான் தேவை? எதுக்கு இது மாதிரி டிராமா எல்லாம் பண்ணணும்? அவனுக்கு தேவை எலிசாவோட ட்ரங்க் பொட்டி. ஒரு ட்ரங்க் பொட்டி வாங்குறதுல காசு இல்லாம இருக்கான். அதுக்கு ஒரு ட்ரங்க் பொட்டி வாங்கிக்க வேண்டியதானே? அவனுக்கு தேவை யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு ஒரு ட்ரங்க் பொட்டி. சரி, அவனுக்கு அந்த ட்ரங்க் பொட்டிச்சு அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் ஒரு பாடியை உள்ள போட்டு மறைக்கலாமே. அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ட்ரங்க் பொட்டி ஏதாவது எங்கேயே இருக்கான்னு பாக்குறாங்க. கிளாஸ்கோன்னு ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னு அங்கே இருக்கவன் சொல்றான். அது யார் இங்க இருந்து அனுப்புனாங்கன்னு கேட்டாரு. அவன் ஒரு தாடியை வச்சுக்கிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் மாதிரி இருந்தான்னு அந்த ஆள் சொல்றான். இதெல்லாம் எப்படி உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னு பைரோ கேக்குறாரு. எல்லாத்தையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும். அவன் பர்ஸ்ல ஒரு பணக்கட்டு வச்சிருந்தான். அது பொலிவியா நாட்டு பணக்கட்டு. அது வரைக்கும் எனக்கு தெரியும்னா பாத்துங்களேன். சார் நீங்க பயங்கர பிரில்லியன்ட் சார், எல்லா விஷயத்தையுமே சொல்றீங்களே அப்படின்னு பைரோ அவன்கிட்ட நிறைய விஷயத்த போட்டு வாங்க ஆரம்பிச்சாரு. அது பொலிவியா நாட்டு பணக்கட்டு தான் உனக்கு எப்படி தெரியும்னு? அதுல நிறைய இடத்துல பொலிவியான்னு எழுதி இருந்தது. அவன் எனக்கு பணம் கொடுக்கும் போது நான் பார்த்தேனே அப்படின்னாரு. ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க 2 பேரும். பேப்பர் எடுத்துட்டு அடுத்த கப்பல் பொலிவியாக்கு எப்ப அப்படின்ற மாதிரிலாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்புறம் ஆஸ்டிங்ஸ் ஒரு கேள்வி கேட்டான். நம்ம பொட்டியை தேடுறோமா இல்லைன்னா சிம்சனை தேடுறோமா? நம்ம இமிடியா ஸ்காட்லாண்ட் யார்டு போனோம். அங்கே போன சொல்றேன்னு சொல்லிட்டு ஸ்காட்லாண்ட் யார்டு கிளம்பினாங்க. பைரோ, நான் சிம்சனை ஏற்கனவே விசாரிச்சுட்டேன். அவன் நல்லவன் தான். அவன் பேங்க்ல ஒர்க் பண்றான். வேற எதுவும் அவன்கிட்ட எதுவுமே கிடைக்கல. சும்மா அவனே போய் நோட்ட சொல்லாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. சிம்சன் தான் 90,000 செக்யூரிட்டிஸும் அந்த பாண்ட் பேப்பரை திருந்தது அவன் தான். டேவிஸ் இல்ல. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம நான் சொல்றதை கேளு அப்படின்னு பைரோ கத்துறாரு. பேசிட்டு இருக்கும் போதே கிளாஸ்கோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த பொட்டியை கண்டுபிடிச்சதாக சொல்லி அதை பைரோ ஓபன் பண்ண சொல்றாரு. சர்ச் தான் பண்றதுக்கு வாரண்ட் வாங்கணும் பைரோ, முட்டாள்தனமா பேசாதேன்னு. அதுக்குள்ள பாடி இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ட்ரங்க் பொட்டியில பாடி கிண்டலா பண்ற? ஜாப் இமிடியேட்டா போன் பண்ணி வாரண்ட்லாம் தேவையில்ல, நான் சொல்றேன் நீங்க ஓபன் பண்ணி பாருங்கன்னு ஜாப் சொல்றாரு. யாரோட பாடி உள்ள இருக்குன்னு சொல்ல வராரு? டேவிஸோட பாடி அப்படின்னு பைரோ சொன்னாரு. அதுக்கு ஜாப் அவன் கொள்ளடிச்சு தலைமறைவுல இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதேதான் ஜாப்புக்கே ஞாபகம் வருது நம்ம தப்பா யோசிக்கிறோம்னு. அப்பதான் பைரோ சொல்றாரு, சிம்சன் உன்னை என்ன திங்க் பண்ண சொன்னானோ அதுதான் நீ திங்க் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிம்சன் புதன்கிழமையே அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டான். வியாழக்கிழமை டேவிஸை வீட்டுக்கு வர சொல்றான். அந்த வீட்டுல இருக்க வேலைக்காரியும் ஒரு பிளான் பண்ணி வெளியே அனுப்பிடுறான். வீட்டுல யாரும் கிடையாது. டேவிஸ் அங்க வர வச்சு போட்டு தள்ளிடுறான். அதே நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரங்க் போட்டியை உடைச்சு பாக்குறாங்க. அந்த பாடி உள்ள இருக்கு. கொலை பண்ணிட்டான். அதை மறைக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ட்ரங்க் போட்டி தேவை. அதனாலதான் வேலைக்காரியோட ட்ரங்க் போட்டியை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். அங்க போய் பார்த்தா பொலிவியாக்கு எந்த கப்பலும் போலன்றது தெரிய வந்தது. தான் தப்புன்றது சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாரு பைரோ. அவன் போறது பொலிவியா கிடையாது, வெனின்சோலா. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தது பொலிவியா நோட்டு இல்ல, பொலிவர் நோட்டு. பொலிவர்ன்றது தான் வெனின்சோலோட கரன்சி நேம். அதுல பொலிவர் தான் போட்டிருக்கு. அந்த தருதல பொலிவியான்னு படிச்சு நம்மள்ட்ட தப்பா சொல்லியிருக்கான். இமிட்டா அந்த கப்பல் இருக்க இடத்துக்கு அவங்க ஓடினாங்க. அங்கிருந்து மேல இருந்துட்டு அக்கம் பக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு கோட்டு சூட்டு போட்டு ஒருத்தன் போயிட்டு இருந்தான். இங்க இருந்து பைரோ சிம்சன் சிம்சன் கத்தனோன்னு அவன் திரும்பி பார்த்தோன்னே போலீஸ்காரன் அவனை பிடிச்சிடுறாங்க. இங்க பைரோட செக்ரட்டரி செவுத்துல ஒரு ஆணி அடிச்சிட்டு இருக்கா. அவர் ஒரு போட்டோ மாட்ட போறாராம். அது என்ன போட்டோனா, அவன் 100 ரூபாய்க்கு செக் கொடுத்தால அந்த செக்கை எடுத்து ஒரு ஃப்ரேம் மாட்டி அடுத்து ஆணில மாட்டுறாரு. இனிமே சின்ன கேஸ் பெரிய கேஸ் நான் பார்க்கவே போறதில்ல. சமயக்காணி காணும்னு வந்த கேஸ் மர்டர்ல போய் முடிஞ்சு பேங்க் கொலையில வந்து நிக்குது. A disappearing domestic at one end, a cold-blooded murder at the other. Thank you for watching and thank you for listening. JK.